ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீலாங்கரை வீட்டுக்கு வந்த சங்கீதா அவர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸான கிஃப்ட் கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த நியூஸ் உண்மைதானா? ஏன்னா இப்போ கடந்த வாரம் சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டு நான் சேர்ந்து வாழ தான் முடிவு எடுத்திருக்கேன், இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்குள்ள சின்ன ஒரு பிரேக் வேணும் அப்படின்றதுக்காக தான், ரெண்டு பேரும் தனிமையாக இருந்தால் தான் அவங்களுக்குள்ள இருக்க உறவை மேம்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் விவாகரத்து அப்படின்னு சொன்னேன். பட் விவாகரத்து முழுமையா பெறணும் அப்படின்றது என்னுடைய எண்ணமே இல்லை, அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எங்களோட தனிமை எங்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வச்சுது. இப்போ நாங்கள் சேர்ந்து வாழ தான் முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விவாகரத்தை வாபஸ் வாங்கினாங்க சங்கீதா அவர்கள். அண்ட் அவங்க வாபஸ் வாங்கினது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸாக மாறிச்சு. ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்த விஷயம் இதுதான். ஏன்னா சங்கீதா அவர்கள் விஜய் விவாகரத்து பண்ணதே மிகப்பெரிய தப்பு. அண்ட் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர் வேற ஆகிட்டாரு. அண்ட் எதிர்கட்சி தலைவர் ஆல்சோ இந்த மாதிரி விவாகரத்தை வச்சு அவரை இழிவுபடுத்தி பேசுறாங்க. அண்ட் இப்போ வரப்போற விசாரணையில கண்டிப்பா சங்கீதா அவர்கள் பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிஞ்சு விவாகரத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கினாங்க. அண்ட் இப்போ எப்போ சென்னை வராங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா சென்னை வந்தாங்கன்னா கண்டிப்பா அது ஒரு சர்ப்ரைஸ் மொமெண்டா தான் இருக்கும். சங்கீதாவோ இல்ல விஜயோ கண்டிப்பா மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்து வெல்கம் பண்ணி வேற லெவல் மொமெண்டா இருக்க போகுது. அது அவங்களோட திருமண நாள் அதுவுமா தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நீங்க அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.